என்ன சித்தாப்பு, என்னையும் கீதாவும் பிரிக்கத்தானே இந்த நாடகத்தை ஏற்பாடு பண்ணீங்க? இல்ல, நான் தான் இந்த நாடகத்தை நடத்த சொன்னேன். எதுக்கு தெரியுமா? இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கத்தான். கீதா, நீயே உன் புருஷன்கிட்ட கேளுமா இந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு. அத்தா, உங்க மேல உள்ள நம்பிக்கைனாலதான் என் மனசுல சந்தேகம் வந்த பிறகு கூட நான் உங்ககிட்ட கேட்கல. நீங்களே சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா இவ்வளவு குழப்பத்துக்கு அப்புறம் ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க, யார் அந்த குழந்தை? அதான் அப்பவே சொன்னேனே கீதா, அங்க நிக்கிறாரே என் மாமா, அவருக்கு பேரன். மாமாவுக்கு பேரன், தாத்தாவுக்கு பேரன், அம்புலி மாமா கதெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. என்னங்க, நீங்க இப்படி மூடி மறைக்கிறத பார்த்தா இந்த குழந்தை உங்க குழந்தை தானோன்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. உங்களை நம்பி என் வாழ்க்கை ஒப்படைச்சும் பாருங்க. உண்மை சொல்லுங்க, இது உங்க குழந்தை தானே? கீதா, நான் சொல்றேன் கீதா, இது என் குழந்தை. எனக்கும் மச்சானோட தங்கச்சி லட்சுமிக்கும் பிறந்த புள்ள, என் ரத்தம். பாவி, என்ன காரியம் செஞ்சிட்டடா? எந்த பொண்ணு இந்த வீட்டு வாசலையே மிதிக்க கூடாதுன்னு சபதம் செஞ்சனோ அவ கூடிய ரகசியமா குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய வேற பெத்துக்கிட்டீடா. ஒண்ணு நிறுத்துமா, நீ எதுக்கும் துணிஞ்சவன் எனக்கு நல்லா தெரியும். இப்ப நானும் துணிஞ்சிட்டேன். உன் புள்ள இல்லையா? இனிமே உன் வீடு வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம். நான் வரேன். குட் பை. கத்துடி, நல்லா கத்து. இனிமே உன் குரலுக்கு யாருமே கட்டுப்பட மாட்டாங்க. உன் திமிரு, அந்தஸ்து, அகம்பாவத்தினால அன்னைக்கு கட்ட புருஷான என்னையே விட்டு விட்டு வெளிய அனுப்பிச்ச. இன்னைக்கு பெத்த குழந்தைகளுக்கு அந்த சூழ்நிலை ஏற்படுத்திட்ட. இனிமே உன் சொத்து, உன் திமிரு, இந்த கைத்தடிங்க இதுதாண்டி உன் தலையெழுத்து. அன்பு, பாசம், சொந்தம், பந்தம் இதெல்லாம் உன் நிழல் பக்கம் கூட வராதுடி. இத பாருமா, மாப்பிள மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இந்த வீட்டுல உங்க அம்மாவும் இந்த பக்கரி பசங்க இருக்கிற வரைக்கும் நிம்மதியா வாழ முடியாதுமா. கூழோ குடிசையோ உன் புருஷன் கூட தனியா போய் நிம்மதியா இருமா. அப்போ நீங்க? ஆமா கீதா, அவர்தான் அவன் அப்பா. தம் புருஷனை புருஷன் சொல்லிக்க வெக்கப்படுறவதான் அவன் அம்மா. என் தங்கச்சியை கொண்டு வந்து இந்த வீட்டுல வாழ வைக்க வரைக்கும் இந்த உண்மையை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட நான் சபதம் போட்டிருந்தேன். அதனால தான் நான் இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லல. அம்மா, உங்க வயித்துல புள்ளையா பிறந்தோமேன்னு நினைச்சா ரொம்ப அவமானமா இருக்கு. வாங்க வாங்க போலாம். கீதா, நீ தனி கட்ட உன்னால என்ன செய்ய முடியும் சொல்லி என்கிட்ட சவால் விட்டீங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே இங்க தனி மரமா நிக்கிறீங்க. உங்களுக்கு சொந்தமா இருந்த 4 பேரும் உங்களை எச்சியலிய கசக்கி தூக்கி எறிகிற மாதிரி எரிச்சிட்டு போயிட்டாங்க. செல்வங்கிற உண்மையான சொல்லுக்கு அர்த்தமே பங்களா, காரு, எஸ்டேட்டு, பொமரேனியன் நாய் இல்லைங்க. நம்ம கஷ்ட காலம் வரும்போது நமக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கிற 4 சொந்தக்காரங்க, இல்லைன்னா 4 நண்பருங்க. உங்களுக்குன்னு சொந்தமா இருந்த 4 பேர் உங்களை விட்டுட்டு போயாச்சு. இப்ப சொல்லுங்க, ஜெயிச்சது நானா இல்ல நீங்களா? அதுக்குள்ள ஜெயிச்சிட்டதா கனவு காணாத. மனுஷனுடைய வாழ்க்கைக்கு தேவையானது பணம். அது என்கிட்ட நிறைய இருக்கு. பணத்தை தூக்கி விட்டறிஞ்சா இப்ப வெளியே போனாங்கல்ல, அவங்களாம் நாய் மாதிரி என் கால வந்து விழுவாங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயுமாப்ல. அது இல்லனா வயிறு காயும். இந்த உலகத்துல பணத்தால என்னால எதையும் வாங்க முடியும். எதையோ வாங்க முடியும். முடியும் முடியும் முடியும். காரு வாங்குவேன், பங்களா வாங்குவேன், எஸ்டேட் வாங்குவேன், சொத்து வாங்குவேன், மஞ்சள் குங்குமம். சொல்லுங்க அத்தை, வாங்க முடியுமா? நீங்க கோடி கோடியா பணத்தை தூக்கி எறிஞ்சாலும் இந்த உலகத்துல வாங்க முடியாத சில பொருட்கள் இன்னும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ரொம்ப புனிதமானது. அன்பு, பாசம், நேசம், சொந்தம். உங்களுக்கு சொந்தமா இருந்தவங்க எல்லாம் அவங்க விட்டுட்டு போயாச்சு. இப்ப உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஜால்ரா பசங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்றவங்க. குடுக்கிற கையை எடுக்கிறதுக்குள்ள வெடுக்குன்னு கிடைக்கிற நாய்ங்க. உங்க பணத்துக்காக உங்களை ஒரு நாள் கொலை செய்ய கூட துணிய பயப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு நேரம் வந்தா இந்த உலகத்துல எவனும் வந்து உங்களை காப்பாத்த மாட்டா. இந்த மாப்பிள்ளை தான் வந்து உங்களை காப்பாத்துவான். குட் பை. தங்கச்சி, அவன் பேசுனதை வச்சு நீ குழம்பிராதம்மா. கடைசி வரைக்கும் நாங்க உன் கூட தான் இருப்போம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.